ஹாலோ வீவர்ஸ். ஒரு பறவை பச்சை கலர்ல இருக்கும், சிகப்பு மூக்கு இருக்கும், மனிதர்கள் சொல்றத திரும்ப சொல்லும். அப்படின்னா அது எந்த பறவை? உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த பறவை தான் கிளி. அந்த கிளிய பத்தி உங்களுக்கு வேற என்ன தெரியும்? அது எந்த ஸ்பீஷீஸை சேர்ந்ததா, எந்த நாட்டுல அதிகமா இருக்கு, இல்ல இது எத்தனை நாட்கள் வாழும், இது எல்லாமே அந்த பறவையை பத்தி தெரியுமா அப்படின்னா நமக்கு நிறைய பேருக்கு அது தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பத்தி ஃபுல்லா தெரியாம நம்ம தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு ரிச்சர்ட் ஃபெனிங்மேன் அப்படிங்கிறவர். எதனால அப்படின்னா நம்ம டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் அப்படிதான் இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? புக் எடுக்கிறோம், ஹைலைட் பண்றோம், தென் சம்மரைஸ் பண்றோம், அப்புறம் படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்படிதான் இருக்கு நம்மளோட லேர்னிங் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்டர்வியூ நடக்குது. நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம், ஆனா நமக்கு வேலை கிடைக்கல. ஒரு 3 months கழிச்சு சேம் கான்செப்ட்ல இன்டர்வியூ நடக்குது. அந்த டைம்ல நீங்க என்ன பண்றீங்க? திரும்பவும் உங்களோட அந்த கான்செப்டை படிக்கிறீங்க. இது எதனால? நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கிற விதம் தவறா இருக்கு. இப்போ 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாடல் எக்ஸாம் எழுதுவாங்க, செகண்ட் எழுதுவாங்க, தேர்ட், மொத்தம் 3 மாடல் எக்ஸாம்ஸ் எழுதினாலும் கூட ஃபைனல் எக்ஸாம் எழுதும்போது எல்லாருமே பயப்படுறாங்க. அது எதனால? அது எல்லாத்துக்குமே காரணம் என்னது அப்படின்னா நம்ம படிக்கும்போது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அந்த விதம் ரொம்ப தவறா இருக்கு. ஸோ இந்த தவறுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணலாம். அந்த டெக்னிக்கோட பேர் என்னது அப்படின்னா ஃபெனிமேன் டெக்னிக். இந்த டெக்னிக்கை யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா ரிச்சர்ட் ஃபெனிமேன் அப்படிங்கிறவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பிசிக்ஸில் நோபல் பிரைஸ் வின் பண்ணியிருக்காங்க இன் 1965. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அது என்னது அப்படின்னா குட் எக்ஸ்பிளைனர். எதனால அப்படின்னா அவர் காம்ப்ளெக்ஸான நிறைய கான்செப்டை சிம்பிளிஃபைடாக எல்லாருக்கும் சொல்லி கொடுத்ததுனால அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்னது அப்படின்னா குட் எக்ஸ்பிளைனர் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நீங்கள் 8th 9th இல்லை 10th 12th எது படிச்சிருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாருக்குமே இந்த கான்செப்ட் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே நான் சொல்லுவேன். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைன்னா கூட இப்போ யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இந்த ஃபெனிமேன் டெக்னிக்கை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஃபெனிமேன் 4 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னா ஐடென்டிஃபை த டாபிக். அப்படின்னா என்னது? நம்ம நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம். இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு நம்ம நிறைய பாடங்கள் படிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி குறிப்பிட்ட பாடத்தை தேர்ந்தெடுங்க அப்படின்னு அவர் சொல்லலை. இப்போ நீங்கள் மேக்ஸ் எடுத்திருக்கீங்க. மேக்ஸில் உங்களுக்கு எந்த கான்செப்ட் புரியல அப்படின்னா ஒரு பைத்தாகரஸ் தியரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த கான்செப்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படிங்கிறதான் இதில் சொல்லியிருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு பிளாங்க் பேப்பர் எடுங்க, உங்களோட டாப்பிக்கை அந்த டாப் ஆஃப் த பேப்பரில் எழுதிடுங்க அப்படிங்கிறது இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எதனால நம்ம இதை எழுதுறோம் அப்படின்னா அதில் 3 பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் என்னது அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு ஏரியாவில் நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேஷனாக ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்டு, எல்லாத்தையும் நம்ம பரப்பி வச்சுட்டு எதை படிக்கிறதுன்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக சிம்பிளாக இன்னைக்கு இதை படித்து முடிக்கலாம் அப்படின்னு நம்மளோட வேலையை சிம்பிளாக்கிக்கலாம் அப்படிங்கிறது செகண்ட் ஒன். தென் தேர்ட் ஒன் என்னது அப்படின்னா நீங்கள் எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட வீக்னஸ் என்னது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஹவு டு பிளே செஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை எடுத்திருக்கீங்க. அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பேப்பரில் ஃபில் பண்ணுங்க. அடுத்தது இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் மொபைலில் நெட்டில் சர்ச் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா வீடியோஸ் பாருங்கள். அதை பார்த்ததுக்கப்புறமும் அந்த பேப்பரில் என்னென்ன நீங்கள் நோட் பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே அதில் ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு, என்னால் இந்த செஸ் பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் சொல்லியிருக்காங்க. அது என்னதுன்னா ஐடென்டிஃபை த டாபிக். நம்மளோட டாபிக் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதணும், தெரியாதையும் நம்ம நெட்டில் சர்ச் பண்ணி எழுதிடணும். அதோட பெனிஃபிட்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டெப் நம்பர் 2, டீச் இட் டு அ சைல்டு. இப்போ நீங்கள் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டிங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த கான்செப்டை என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சைல்டு கிட்ட டீச் பண்ணுங்கள். ஒரு 5th 6th படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், யார்கிட்ட வேணாலும் நீங்கள் டீச் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு கான்செப்டில் நீங்கள் ஜீனியஸ் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த கான்செப்டை பற்றி எதுவுமே தெரியாத இல்லை ஓரளவுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அது அவங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட கான்செப்டில் தெளிவாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த கான்செப்டே நம்ம எடுத்துக்கிறோம். ஹவு டு பிளே செஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அதை எப்படி விளையாடணும், எத்தனை சோல்ஜர்ஸ் இருக்காங்க, ராணி எப்படி போவாங்க, ராஜாவை எப்படி அட்டாக் பண்ணுறது, அப்புறம் யானை படையோட வேற என்ன, குதிரை அப்படின்னு எல்லா கான்செப்டையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட்
செக்னா என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. அப்போ என்ன நீங்க பதில் சொல்றீங்க அப்படின்னா, ராஜாவை அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த ஸ்டூடெண்ட் உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, செக் மேட்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே தான் அடுத்த ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. அதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அதுக்கான பதில் தெரியல அப்படின்னா நம்ம போக வேண்டியது தேர்ட் ஸ்டெப். ஸோ இந்த செகண்ட் ஸ்டெப் நம்ம ஒரு சில்ட்ரனுக்கு டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த செகண்ட் ஸ்டெப்போட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்மள ஈஸியா ஏமாத்துற ஒருத்தவங்க யாரு அப்படின்னா நம்மள நாமே தான். இப்போ ஒரு பேஜ் எடுக்கிறோம், நம்ம படிச்சிட்டோமா அப்படின்னு பார்த்தோம், இதெல்லாம் தெரியும், நம்ம இதை படிக்க தேவையில்ல அப்படின்னு நம்மளை ஏமாத்திட்டு தான் நம்ம புக்கில் நிறைய பேஜை ஸ்கிப் பண்ணிட்டே வருவோம். ஸோ இந்த டீச்சிங் ப்ராசஸில் அது நடக்கவே நடக்காது. எதனாலனா நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ அந்த பேஜை நம்ம ஃபுல்லாக படித்தா மட்டும்தான் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அது ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். தென் செகண்ட் பெனிஃபிட் என்னது அப்படின்னா, மோர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எதனால அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ஃபீட்பேக் நிறைய கிடைக்கிறதுனால நம்ம அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறது தான் செகண்ட் ஸ்டெப்போட பெனிஃபிட். என்னது அப்படின்னா, டீச் டு எ சைல்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப் வருவோம். ஸோ செக்மேட்னா என்ன அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, ஆனாலும் அவங்களுக்கு அது புரியல அப்படின்னா ப்ராப்ளம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ தேர்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிட்டர்ன் டு த சோர்ஸ் மெட்டீரியல் இஃப் யூ கெட் ஸ்ட்ரக் அப்படின்னா, நம்ம சோர்ஸ் மெட்டீரியல் அந்த பேப்பர் எழுதணும் இல்லையா, அந்த பேப்பருக்கே திரும்ப போயிட்டு அந்த குறிப்பிட்ட கான்செப்ட் நம்ம எங்கே ஸ்ட்ரக் ஆகி நின்னமோ அந்த கான்செப்டை திரும்பவும் நீங்கள் எடுக்கணும். எடுத்துட்டு செக்மேட்னா நீங்கள் அங்கே என்ன எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்க. ஒருவேளை நீங்க எழுதவே இல்லை அப்படின்னா நீங்க திரும்பவும் நெட்ல போய் சர்ச் பண்ணி அதை எழுதணும். ஒருவேளை எழுதியிருக்கீங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்றீங்க, ஆனா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு புரியல அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு புரியுற வகையில நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒருவேளை இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் நீ நடுவில் நிற்கிற, உன்னை வந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க, ஸோ அந்த ரவுண்ட்லேருந்து உன்னால் வெளியில் வர முடியல, அதுக்கு பேர் தான் செக்மேட் அப்படின்னு அவங்களுக்கு புரிய சிம்பிள் லாங்குவேஜில் நீங்கள் சொல்லியிருக்கணும். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஸோ ராஜா வந்து 4 சைட்ஸும் எல்லாரும் அட்டாக் பண்ணிடுவாங்க. ராஜாவால் எந்த ஒரு ஸ்டெப்பும் முன்னே எடுத்து வைக்க முடியல அப்படின்னா அதுதான் செக்மேட் அப்படிங்கிறத நீங்கள் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சிருக்கணும். இதுதான் வந்து அந்த தேர்ட் ஸ்டெப். நம்ம எங்கே லேக் ஆகிறோம், நம்ம எங்கே ஸ்டக் ஆகிறோம் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுற அந்த ஸ்டேஜ். ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம லீவ் பண்ணாமல் நம்ம சோர்ஸ் மெட்டீரியலில் போயிட்டு அதை இன்னும் நம்ம டீட்டெயிலாக படிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த கான்செப்டோடைய பெனிஃபிட் என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளோட லேர்னிங் ப்ராசஸ் இன்னுமே ஆக்டிவ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம எந்த இடத்துல லேகிங் ஆகுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறது அடுத்த ஸ்டெப். தென் தேர்ட் என்னது அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி திரும்ப திரும்ப படிக்கிறதுனால அந்த கான்செப்ட் நமக்கு லாங் டேர்மாக நம்ம மெமரியில் ஸ்டோர் ஆயிரும் அப்படிங்கிறது தான் இதோட தேர்ட் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப் என்னது அப்படின்னா சிம்பிளிஃபைனா என்னதுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன 3 ஸ்டெப்ஸையுமே நீங்கள் ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க அப்படிங்கிறது தான் இந்த ஃபோர்த் ஸ்டெப் அப்படிங்கிறது. எதனால அப்படின்னா, நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம எக்ஸ்பிளனேஷன் எப்படி ஆகிடும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளிஃபை ஆகிடும். ஸோ காம்ப்ளிகேட்டான விஷயத்த நம்ம சிம்பிளிஃபையாக சொல்லும்போது பெரிய பெரிய இஷ்யூஸ் எல்லாமே நமக்கு பிரேக் டவுன் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுனால அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னது அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்டை மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே முடிஞ்சிடும். அடுத்தது இந்த கான்செப்ட் நமக்கு மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த ஃபெனிமேன் டெக்னிக்கில் சொல்லியிருக்கிற 4 ஸ்டெப். ஸ்டெப் 1 ஐடென்டிஃபை த கான்செப்ட். ஸ்டெப் 2 teach it to a child. Then third step, return to the source material if you get stuck. Then fourth step, simplify your concept. ஸோ இந்த ஃபெனிமன் டெக்னிக் பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப எஃபெக்டிவான டெக்னிக் அப்படின்னே சொல்லலாம். இந்த டெக்னிக் யூஸ் செஞ்சு நம்ம கான்செப்டை ஈஸியாக ஓவர்வியூ பண்ணிக்கலாம், நம்மளோட வீக்கர் சைட் என்னது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், அதே சமயத்தில் நம்மளோட லேர்னிங் ப்ராசஸை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சும்மா நம்ம மெமரைஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு எக்ஸாம்லேருந்து மட்டும் நம்ம தப்பிச்சுட்டு போகாமல் அந்த கான்செப்ட் நம்ம லைஃப் லாங் மறக்காமல் இருக்கிறபடி நம்மளோட லேர்னிங் ப்ராசஸை இன்ட்ரெஸ்டாக மாற்றணும் அப்படின்னா சில ஃபன்ஸ் அண்ட் என்ஜாய்மெண்ட் இருந்தது அப்படின்னா நம்மளால அதை ரீச் பண்ண முடியும் அப்படின்னே சொல்லலாம். போரான விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருந்தால் எந்த ஒரு வித்தியாசமும் வரப்போகிறது கிடையாது, நம்மளை யாரும் கேள்வியும் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் நம்ம செய்கிற வேலையை ஹார்டாக செய்யணும், அதோட ரிசல்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும். அதை தான் சொல்லுவாங்க, ஒர்க் அஸ் ஹார்டஸ் அண்ட் அஸ் மச்சஸ் அண்ட் டூ த பெஸ்ட் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம எக்ஸாமை போய் அட்டென்ட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸாமில் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் வரும். அது ரிசல்ட் மட்டும் பேஸ் பண்ணி இல்லாமல் லைஃப் லாங்குக்கு இந்த டெக்னிக் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லுவோம். ஸோ ஃபாலோ இட், சிம்பிள் இட். தேங்க்யூ.